இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல எப்பவும் போல சண்டே ஸ்பெஷல், அதாவது 5 ஸ்டாக் உங்களுக்கு கன்சிடரேஷனுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன் எவ்ரி வீக். இந்த வாரமும் நான் உங்களுக்கு ஒரு 5 ஸ்டாக், அதோடைய லாஸ்ட் 5 இயர்க்கான ரிட்டர்ன்ஸ், எந்த ஸ்டாக் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பாருங்க. உங்களுக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோ ஆல்ரெடி இருக்கா இல்லையா, இல்ல ஃபர்தரா நீங்க கன்சிடர் பண்ண விரும்புறீங்களா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த வாரத்துக்கான கன்சிடர் 5 லிஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வர போறது யாரு? எஸ், L&T. L&T கம்பெனி பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த கம்பெனியோட லாஸ்ட் 5 இயர் growth பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 126%. கிட்டத்தட்ட நம்மளோட ஐடியா என்னன்னா, எந்த கம்பெனியா இருந்தாலும் ஓரளவுக்கு கன்சிஸ்டன்டா க்ரோ ஆகணும். அதுக்கப்புறம் எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் பாத்தீங்கன்னா இவங்களுடைய earning per share 2 times ஆவது ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இவங்களோட நெகட்டிவ்ஸ் முதல்ல பார்த்துடலாம். இன்னைக்கு நிலைமைக்கு உங்களுக்கு மோர் தென் 75% எங்க இருக்குது ஆர்டர்ஸ்? மிடில் லிஸ்ட்ல இருக்கு. மிடில் லிஸ்ட் தான் இப்ப என்ன இருக்குன்னா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் அது பெரிய பாதிப்புலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் நல்ல வருமானம் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தான் அது. அந்த பாதிப்பெல்லாம் ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு போயிருவாங்க. இருந்தாலும் அந்த பாதிப்பு இருக்கா? எஸ், இருக்குங்கிறது உண்மை. அதுக்கு அடுத்து இவங்களுடைய ரீசெண்ட் ஷேர் பிரைஸ் ஃபால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். நீங்கெல்லாம் கன்சிடர் பண்ண முடியாத ரேட்ல இருந்தது போய் இப்போ நீங்க கன்சிடர் பண்ண ஸ்டேஜுக்கு வந்திருக்கு இல்லையா? அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இவங்களுடைய இந்த ப்ராப்ளம், அதாவது இந்த வார்னால ஏற்பட்ட பிரச்சனைனால இவங்களுடைய ப்ராஜெக்ட் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த ரிஸ்க் இருக்கே தவிர, பட் அது ஒரு ஜென்யூன் காரணங்கிறதுனால அது பெரிய விஷயமா நமக்கு அஸ் இன்வெஸ்டருக்கு பெருசாக வரும்னு கண்டிப்பாக தோணலை. ரைட், இவங்களோட ஆர்டர் புக் நான் சொல்லியிருக்கேன் 6.5 லட்சம் கோடி இருக்கு அப்படின்ட்டு. அது இல்லாமல் இப்போ இவங்களுக்கு புதுசாக ஒரு வாய்ப்பு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாதிக்கப்பட்டதா சொல்லக்கூடிய இந்த மிடில் ஈஸ்ட்ல நிறைய டேமேஜஸ் இருக்கு இல்லையா? அந்த டேமேஜஸ்லயுமே இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நிச்சயமா இன்னும் இந்த ஆர்டர் புக் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரீபவுண்ட் ஸ்டேஜ் வரும்போது இந்த ஸ்டாக் பிரைஸ் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கான ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்க சான்சஸ் இருக்கு இல்லையா? ஃபைன். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போற 2வது ஸ்டாக் யாரு? எஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ். பஜாஜ் ஃபைனான்ஸோடைய லாஸ்ட் 5 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 53-54% தான் க்ரோயிங் காட்டுற மாதிரி இருக்கு. பட் இதை இவங்களுடைய உண்மையான குரோத்தான்னு கேட்டால் கிடையாது. ஏற்கனவே இவங்களுடைய குரோத் அதிகமா வளர்ந்துட்டாங்க. பாருங்க, 2002ல இருந்து ஸ்டார்ட் வைக்கிறேன். இவங்க அதிகமா வளர்ந்துருந்ததுனால இப்ப லாஸ்ட் 5 இயர்ல குரோத் ரேட் ஸ்லோவா இருக்குது. இதுவே நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு உங்களோட ஸ்டாக்கோட பிரைஸ் மல்டிபிள் டைம்ல அது வளர்ந்துருக்கும். எனிவே, இந்த ஸ்டாக் இப்போ ஸ்லோ டவுன் ஆனதுக்கு காரணம் என்ன? இதோட PE அதிகமா இருக்குங்கிற காரணத்தினால கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு. இப்போ வார் பேனிக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கு பிரைஸ் குறையறதுக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க எல்லாம் என்ன பண்ணலாம், தாராளமா பிக்கப் பண்ணிட்டு உள்ள போகலாம் அப்படிங்கிறது இதுல விஷயம். இதுல இருக்க நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இவங்க லோன் புக் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுனால தான் இப்ப நிறைய இன்வெஸ்டர் இதோடைய பக்கம் வர பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட PE அதிகமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட், ஹை வேல்யூஷன் இருக்கிறது எல்லாமே. பட் பாசிட்டிவ் சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு NBFCல லீடர் அப்படின்னு யாரும் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க பஜாஜ் ஃபைனான்ஸை தவிர்த்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்க எல்லாத்துலயும் கன்சியூமர் ஃபைனான்ஸ்ல இருந்து உங்களுக்கு EMI லெண்டிங்ல இருந்து எந்த செக்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இவங்க தான் லீடரா இருக்காங்க. எப்படி உங்களுக்கு டாடா சில விஷயங்கள்ல லீடரா இருக்காங்களோ, அதே மாதிரி ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில NBFCல பஜாஜ் உண்மையிலேயே லீடர் தான். இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட் புக் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் இந்த 10 வருஷம் ரெக்கார்டு பாருங்க, அருமையா வளர்ந்துரும். இந்த மாதிரி கண்டினியூஸ் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. மார்க்கெட்லயும் ஆக்சுவலா தோ இட் இஸ் NBFC கம்பெனி, மார்க்கெட் நல்ல மரியாதையும் இந்த பஜாஜுக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போற 3வது ஸ்டாக் எது பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா. எஸ், பேங்க் ஆஃப் இந்தியா உங்களோட கான்சியஸ்ல பெருசா இருந்திருக்காது. அதையெல்லாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். லாஸ்ட் 5 இயர் இந்த ஸ்டாக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்ல வைக்கிறேன், கொஞ்சம் வாலடைலா இருக்கு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா 100%, 96% growth. இந்த 96% growthங்கிறது இந்த வார் பேனிக்கு அப்புறம் இருக்க பிரைஸை சொல்றாங்க. ஒருவேளை இந்த வார் மாதிரியான விஷயம் நடக்காம இருந்திருந்தா இப்போ உங்களுக்கு இந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 10% மேல இருந்தது இல்லையா? அப்போ நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 105%க்கு மேல இதோட growth இருந்திருக்கும். பட் ஸ்டில் நம்ம இந்த இடத்துல என்னன்னா, இந்த கன்சிடரேஷன் ஸ்டேஜுக்கு இந்த பிரைஸுக்கு இது கிடைக்குதா அப்படிங்கறத தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. இப்போ உங்களை நிறைய பேருக்கு பிகினர்ஸ் என்ன யோசிப்பீங்க, ஒரு 100 ரூபாயில இருந்து 150 ரூபாய்க்குள்ள ஸ்டாக் கிடைச்சிருந்தா வேணா நான் சொல்ல போறீங்க. பட் க்ரோயிங்காகவும் இருக்கணும், அடுத்தது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். இந்த 2 கேட்டகரியிலுமே இது சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கிறதுனால தாராளமா நீங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோல கன்சிடரேஷன் லிஸ்ட்ல இதெல்லாம் வைக்கலாம். பட் இது ஒரு நெகட்டிவ் லிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு PSC செக்மெண்ட். பொதுவாக PSC செக்மெண்ட் வளராது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா புறந்தள்ளிட்டு போவோம். பட் அந்த மாதிரியான காலம் இருந்ததுதான். ஒரு காலத்துல கொரோனாக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தது. இந்த கம்பெனியுமே அப்படி தூங்கிட்டு இருந்த கம்பெனி தான். பட் டிஜிட்டலைசேஷன் உள்ள வந்ததுக்கு அப்புறமா இப்போ கம்ப்ளீட்டா PSC செக்டரே ரீரேட் ஆகியிருக்கு. எல்லா கம்பெனியும், இந்த கம்பெனி மட்டும் சொல்ல, பல PSC செக்டர் ரீரேட்டிங் ஆயிருக்குங்கிறத நீங்க கவனிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? பட் இவங்களுடைய ROI இப்போதைக்கு பார்க்கறதுக்கு கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. டோன்ட் வரி, இவங்களோட டிவிடெண்ட் பாத்தீங்கன்னா 2.7% கிட்ட உங்களுக்கு டிவிடெண்டே கொடுக்குறாங்க. டிவிடெண்ட் ஈல்டு நான் சொல்றேன். அப்போ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜா இருக்கு இல்லையா? அப்போ ROI பார்க்க தேவையில்ல. ROI-ல 13% பிளஸ் நீங்க டிவிடெண்ட் சேர்த்து பாத்தீங்கன்னா இட் இஸ் மோர் தென் 16% வந்துடும். அடுத்தது கேபிட்டல் ரைசிங் அப்படிங்கிறது இவங்களுக்கு மேபி தேவைப்படலாம். ஏன்னா இவங்களுடைய கேபிட்டல் இப்போ லோன் கொடுக்கறதுக்கு நிறைய டிமாண்ட் இருந்தாலும் கூட இவங்களுடைய ஃபண்ட்ஸ் அவ்வளவா இல்லைங்கிறது ஒரு பாயிண்ட். பட் கோயிங்
கோயிங் ஃபார்வர்டு என்ன ஆகும்னா இப்போ பிஎஸ்சி செக்டர்ல ரீரேட்டிங் ஆன மாதிரி இவங்களுக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு போது எதர் இவங்க என்ன பண்ணலாம், கடன் பத்திரங்களை ரிலீஸ் பண்ணலாம், அல்லது வந்து நம்ம ஐபிஓ மாதிரி எஃபிஓவும் கொண்டு வரலாம். எதர்வே எப்படி வர போறாங்களோ, பட் இவங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு டக்குன்னு கிடைச்சதுன்னா, நீங்க வாங்கி வச்சிருக்க இந்த ஸ்டாக் பிரைஸ் 150 ரூபாலாம் டக்குன்னு 350 ரூபா 450 ரூபான்னு ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள். இதுல பாசிட்டிவா சில விஷயங்கள்லாம் என்னன்னா, இந்தியாவில் ஏற்கனவே வந்து கடன் வாங்கி திருப்பி செலுத்தக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமா இருக்கு. அது ஒரு அட்வான்டேஜ். பட் இந்த கம்பெனியுடைய என்பிஏ பாத்தீங்கன்னா வெகுவா குறைச்சிட்டே வந்திருக்காங்க. அப்ப இதெல்லாம் குறைச்சிட்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி எப்படி இங்க பிஎஸ்சி செக்டர் இவ்வளவு ஈஸியா வந்தது கேட்டீங்கன்னா, எஸ் நான் சொன்ன மாதிரி தான் ரீரேட்டிங் உள்ள டிஜிட்டலைசேஷன் உள்ள ஃபுல்லா கொண்டு வந்திருக்காங்க. மேன் பவர் எக்ஸ்பென்ஸை குறைச்சிருக்காங்க. அதெல்லாம் தான் இது இவங்களுடைய ஒரு பெரிய அட்வான்டேஜஸா நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம 4வது கம்பெனி என்ன பார்க்க போறோம்னா, ஏற்கனவே இதை பத்தி நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம். அதாவது இந்தியன் ஹோட்டல் கம்பெனி லிமிடெட். இந்த கம்பெனி ஸ்டில் இப்போ கிட்டத்தட்ட 700 ஹோட்டல்ஸ்க்கு மேல இவங்களோட போர்ட்ஃபோலியோக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு இது வந்து கிட்டத்தட்ட 650 ரூபா ஸ்டாக் பிரைஸ் இருக்கு. லாஸ்டா கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து மார்க்கெட்ல வந்துட்டே இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஃப்ஐஐ பூமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டூரிசம் மாதிரியான விஷயங்கள்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இவங்களுக்கு எக்ஸ்பென்ஸும் கொஞ்சம் கூடுதலா இருந்தது. பல நிறுவனங்களை இவங்க தொடர்ந்து பல ஹோட்டல்ஸ் வாங்கிட்டு இருக்கிறதுனால. ஆனா இதுவே கண்டினியூஸா இருக்கும்லாம் சொல்ல முடியாது. லாஸ்ட் 5 இயர்ல கிட்டத்தட்ட 400% growth கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்ப நெக்ஸ்ட் இதே கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஓவரா வளர்ந்துருச்சு. அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா நின்றுச்சு அது growth. பட் இப்போ இந்த கேப் வந்து கரெக்டா இருக்கு. இவங்களுடைய ஏர்னிங் பர் ஷேர் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் உங்களோட லிஸ்ட்ல கன்சிடரபிள் ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எனிவே நெகட்டிவ் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எக்கானமி ஸ்லோ டவுன் இருக்கிறது இவங்களுக்கு இம்பாக்ட். ஏன்னா வேர்ல்டு எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகும்போது இது லக்ஸரி ஹோட்டல் இல்லையா? அப்ப என்ன ஆகுனா, வெளிநாட்டு மக்கள் வெளிநாட்டுல அதாவது அமெரிக்கா, யூகே, யுஏஇ இந்த மாதிரி பகுதியில இருந்து பெரிய பெரிய நபர்கள் வரும்பொழுதுதான் இவங்களுக்கு அதிகமான வருமானம் வரும் அப்படிங்கிறதுனால இப்போ அது கொஞ்சம் குறைவா இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்து ஹை காம்படிஷன். இன்னைக்கு ஐடிசி மாதிரி மேரியாட் இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இதோட கூட ஹெவி காம்படிஷன் நடத்துறாங்க. பட் எனிவே இவங்களோட ப்ராப்பர்ட்டியில என்னைக்கா இருந்தாலும் இவங்களோட பிசினஸ் இருக்க தான் செய்யும். இன்னைக்கும் வந்து அக்வசிஷன் நடந்துட்டே இருக்கு இந்த கம்பெனிக்குள்ளங்கிறது உண்மை இல்லையா? லக்ஸரி பிராண்டு நல்லா பாத்துங்க. லக்ஸரி பிராண்டு சில நேரத்துல என்ன ஆகும்னா நல்லா வளரும், அதே நேரத்துல கொஞ்சம் பிரேக் எடுக்கும். பட் இப்ப இன்னைக்கு காலம் வந்து அப்படியே மாறிக்கிட்டு இருக்கு. பாசிட்டிவான சில விஷயங்கள்ல ஒண்ணு என்னன்னா, இந்தியன் டூரிசம் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எதனாலனா கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க, இந்த டூரிசம் விஷயங்களுக்கு அதிகமான மெனக்கெட்டு வேலை செய்யறாங்க. அதோட கூட இந்த கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல்ஸ் டூரிசம் எல்லாமே கொஞ்சம் வளர்ந்துருக்கிறது உண்மை. உங்களோட அசெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமான ஒரு மாடல் மெயின்டைன் பண்றாங்க. இந்த ஹோட்டல் நீங்க ஸ்டே பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணும். கிட்டத்தட்ட ஐடிசி கிராண்ட் எப்படி இருக்கோ அது மாதிரி இதுவுமே நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ணும். பட் எனிவே இந்த ஹோட்டல் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோல இருக்கா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஏன்னா நல்ல பிராண்ட் இல்லையா, ஸ்ட்ராங்கான பிராண்ட் இல்லையா, அதனால நான் சொல்ல வந்தேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன் 5வது கம்பெனி எதுனா ஸ்மால் கேப்ல இருக்கக்கூடிய கரூர் வைஸ்யா பேங்க். இந்த கரூர் வைஸ்யா பேங்க் இப்போ புது மேனேஜ்மெண்ட் நல்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் நிறைய பேர் காத்திருந்தாங்க. போன 5 வருஷமாவே நிறைய பேங்க்குங்க 4 to 5 டைம்ஸ் வளர்ந்தது உண்மை. அதே மாதிரி கரூர் வைஸ்யா பேங்க்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 மடங்கு growth. இத்தனைக்கும் மார்க்கெட் இப்போ இந்த வார் பேனிக்ல விழுந்திருக்கிற சூழ்நிலையிலும் கூட 4.5% மேல கிட்டத்தட்ட 45 ரூபாய் இருந்த ஸ்டாக் பிரைஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ எல்லா டைம்லயும் இதே வேக வரும்னு நான் சொல்ல வரல. பட் ஸ்டில் இந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடிக்வேட் பிஇல இருக்கு. அதுவும் நான் சொல்றேன்ல, அடிக்வேட் பிஇ அண்ட் பிரைஸ் பை புக் பாத்தீங்கன்னா அடிக்வேட்டா இருக்கு. இத்தனை வளர்ந்தும் கூட அதிகமா இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. பட் ஸ்டில் இதுக்குள்ள ஏதாவது நெகட்டிவ் இஷ்யூ இருக்கான்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஸ்மால் கேப்ல வருது அப்படிங்கிறத நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா, ஸ்மால் கேப்ல நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு போறாங்க. பட் அப்படி இல்லை, மேனேஜ்மெண்ட் நல்லா இருந்துச்சு, கன்சிஸ்டன்ட் growth இருக்கு, கன்சிஸ்டன்ட் கஸ்டமர் கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா தாராளமா நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த கரூர் வைஸ்யா பேங்க் இந்த சவுத் இந்தியாவில மட்டும் தான் பெனட்ரேட் ஆயிருக்காங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சவுத் இந்தியன் பேங்க்னு ஒரு பேங்க், அந்த பேங்க் கேரளாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது எவ்வளவு ரிஸ்க்னு சொன்னேன். பட் கேரளால ஃபிளட் மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி வரும்போது அந்த பேங்க் உடனே பாதிக்கப்படுது. அந்த ஊர் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அதனால ரிஸ்க் அதிகமா இருக்குன்னு சவுத் இந்தியன் பேங்க் சொன்னாங்க. பட் இந்த கம்பெனி டிஃபரெண்ட். இவங்க சவுத் இந்தியா ஃபுல்லாமே பெனட்ரேட் ஆயிருக்காங்க. அதனால இவங்களுக்கு அந்த மாதிரியான பெரிய பிரச்சனைகள் இல்ல. பட் ஸ்டில் இந்த ரிஸ்க் இருக்கான்னு கேட்டா எஸ். இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஒரு பேங்க், இப்போ பேங்க் ஆஃப் பரோடா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா ஃபுல்லா பெனட்ரேட் ஆயிருப்பாங்க. அது மாதிரி நம்ம பெனட்ரேட் ஆயிருக்கணும். அந்த ஆகலங்கிறது ஒரு ரிஸ்க். பட் நல்ல மேனேஜ்மெண்ட் நல்ல நீட்டா கொண்டு போறாங்க. கன்சிஸ்டன்டா அந்த ஸ்டாக் பிரைஸ் பாத்தீங்கன்னா மேல் நோக்கி நகர்றதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்து பாசிட்டிவான சில விஷயங்கள்ல இவங்க கன்சிஸ்டன்ட் growth, சவுத் இந்தியாலேயே வந்து பெஸ்டா பிரசன்ஸ் கொடுத்துருக்காங்க. போனஸ் மாதிரியான விஷயங்களை இவங்க ஹிஸ்டரியில எடுத்து பாத்தீங்கன்னா நீங்களே வந்து வியந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் இந்த 5 ஸ்டாக்ஸ் நான் இந்த வாரம், அதாவது சண்டே ஸ்பெஷல்ல உங்களுக்கு சொல்றதா இருந்தது. நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய வேலை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். கன்சிடர் பண்ணணுமா வேணாமான்னு யார் முடிவு பண்ணணும்? எஸ், நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்க. இந்த 5 கம்பெனி பத்தி உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு, உங்ககிட்ட இந்த ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு தயவு செஞ்சு கமெண்ட்ல போடுங்க. நானும் புரிஞ்சுக்கிறேன் எவ்வளவு பேர் நீங்க வந்து இந்த 5 ஸ்டாக் வச்சிருக்கீங்க அப்படின்னு. நிறைய பேர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே கிரெடென்ஷியல்ஸ் வந்துருச்சு, போர்ட்டல் கிடைச்சிருச்சு, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ லேட்டஸ்டா ஜாயின் பண்ணவங்களுக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வர சனிக்கிழமை இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஜாயின் பண்ணாதவங்க இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ வரும்.
அந்த வீடியோ முழுசா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கங்க. நல்ல சர்ப்ரைசிங்கான விஷயங்கள்லாம் உங்க கம்யூனிட்டில இருக்கு. ஓகே, எப்பவுமே நான் சொல்றது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத விட நம்ம என்ன பண்ணலாம்? எஸ், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கறது மூலமா அவங்க வாழ்க்கையில மேல வருவாங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.